தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். நேத்து விஜய் அவர்கள் பேசின பேச்சானது ரொம்பவே எல்லாரையுமே கடுப்பேத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு முதலமைச்சர்ன்ற பொறுப்பு இல்லாம விஜய் அவர்கள் என்னென்னமோ பேசியிருக்காரு மேடையில அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தெரியுது. இந்த நிலையில இப்பவுமே திமுக குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்றது எல்லார் மத்தியிலுமே ஒரு எரிச்சலை உண்டாக்கியிருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. நீங்க பவருக்கு வந்துட்டீங்க, நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இப்போ மக்கள் கேட்க தொடங்கியிருக்காங்க அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்றாரு ஸ்டேஜ்ல. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி நான் சொன்னேன், மக்கள் திட்டிக்கிட்டே இருக்காதீங்க, மக்களோட அரசியல திட்டிக்கிட்டே இருக்காதீங்க, அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா மக்களால் கைவிடப்படுவீங்க, இப்ப பாருங்க இன்னும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க, இப்ப நான் என்ன சொன்னது நிஜமாயிடுச்சு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லாம சீமான் அவர்களை சொல்லியிருந்தாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சீமான் அவர்களை இவ்வளவு கடுமை விமர்சனம் ஏன் பண்ணணும் விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அது மட்டும் இல்லாம மக்கள் சீமான ஒதுக்கலாம் இல்லையே, யார் சொன்னது? 20 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 20 லட்சம் பேர்ன்றது ஒரு சாதாரண நம்பரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த 20 லட்சம் பேரும் சீமான் அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அந்த 20 லட்சம் பேர் என்னைக்கும் சங்கடப்பட மாட்டாங்க. ஐயோ நான் சீமானுக்கு ஓட்டு போட்டுட்டேன், இந்த ஓட்டு வேஸ்ட்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் தாவேக்காக்கு போட்ட ஓட்டு எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே மக்கள் தொடங்கியிருக்காங்க. மொத்த மக்களும் நினைக்கிறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அந்த அளவுக்கு தான் உங்க அரசியல் இருக்கு. சீமான் அவர்களை பேசிட்டு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இருக்கு. எனவே இதை பத்தி இடும்பாவனம் கார்த்திக் சொல்லும்போது, இப்போது திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் பேசிய பேச்சை முழுமையாக கேட்டேன். சுத்த பேத்தல், பதவிக்குரிய பொறுப்புணர்ச்சி துளியும் இல்லாத பேச்சு, ஐயோக்கத்தனத்தின் முழு உருவம் விஜய் அப்படின்னு பயங்கரமா விமர்சிச்சிருக்காரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இதுதான் உண்மையான அரசியல், இதுதான் நிலவரம். தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஒரு அரசியல் செய்யறது எப்படின்றது தெரியல. எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.